அண்மைச் செய்தி. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வேறு என்னென்ன தெரிவித்திருக்கிறது? இந்த எச்சரிக்கை விடுப்பில் முழு விவரங்கள். தென்மேற்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக்கடலில் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள், மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் சில பகுதிகள், அதே போல லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை என்பது முன்னேறி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழக பகுதிகளில் முன்னேறி இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அதாவது கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல நாளை நீலகிரி, தேனி, கோவை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், அதே போல தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. 7ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், அதே போல தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், 8ஆம் தேதியும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், இன்று சென்னையை பொறுத்தவரையிலும் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் இன்று பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை எனவும், 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலை என்பது 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும், வங்க கடலோர பகுதிகளிலும் 9ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதிகளை பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை இன்று முன்னேறி இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு குறிப்பாக தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இந்த பருவமழை தொடங்கிய பிறகாக கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.